வணக்க மக்களே, யாருக்கெல்லாம் போமோகிரானட் பிடிக்கும்? ஸோ மாதுளை பழம் சாப்பிட்டதுனால நம்மளுடைய உடலுக்கு என்ன மாதிரியான அற்புதங்கள் கிடைக்க போகுது, எந்த மாதிரியான நன்மைகளை வந்து இது நமக்கு தரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்களே வந்து வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி நன்மைகள் எல்லாம் வந்து இந்த ஒரு மாதுளை பழம் நமக்கு தருது. ஸோ மாதுளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் பல நன்மைகளை வந்து தரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த வந்து பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதுளையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் மற்றும் அதன் நன்மைகளை குறித்து ஆய்வுகள் வந்து என்னென்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதிக இனிப்பும் லேசான புளிப்பும் கொண்ட மாம்பழத்தை வந்து விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது. அதே மாதிரி தான் மாம்பழமும் சரி, மாதுளை பழமும் சரி, நமக்கு வந்து இனிப்பு, அந்த வந்து ஒரு இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ அள்ளி தரும். அட் த சேம் டைம் ரொம்ப சூப்பராக நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள்லாம் வந்து இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மாதுளை பழம் வந்து ஒரு அடர்த்தியான தோலில் உள்ளே சிவப்பு நிற முத்துக்களை வந்து கொண்டிருக்கு. அந்த முத்துக்கள் தான் நமக்கு வந்து அங்கே சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அதில் என்னென்ன சக்தி இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலோரிகள் 234 கிராம், புரதம் 4.7 கிராம், கொழுப்பு 3.3 கிராம், கார்போஹைட்ரேட் வந்து 52 கிராம், நார் சத்து 11.3 கிராம், வைட்டமின் சி வந்து தினசரி தேவையான அளவில் 32%, ஃபோலேட் 27%, மெக்னீஷியம் வந்து 8%, பாஸ்பரஸ் 8%, பொட்டாசியம் 13%. மாதுளையில் வந்து கலோரிகள் மற்றும் கொழுப்பு குறைவாக உள்ளது. ஆனால் இதில் வந்து நார் சத்துகள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதுளையை அப்படியே வந்து எடுத்துக்கொண்டா இந்த ஊட்டச்சத்துக்களை பெறலாம். ஆனால் பழச்சாறாக்கி எடுக்கும்போது இதில் வந்து நார் சத்து மற்றும் வைட்டமின் சி வந்து இருக்காது. அதனால் நம்ம அதாவது மாதுளை பழத்தை அப்படியே வந்து சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதய நோய், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட உடல் நிலைமைகளை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதுளை வந்து இந்த நாள்பட்ட தொடர்புடைய வீக்கத்தை வந்து தடுக்க செய்யும். மாதுளையில் இருக்கக்கூடிய நிறைய சேர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை வந்து கொண்டிருப்பதாக வந்து சொல்லப்படுது. இது குறித்து வந்து கூடுதல் ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் மாதுளை சாறு எடுத்துக்கொள்வது அலர்ஜியில் சில குறிப்பான்களை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு வந்து ஆராய்ச்சி வந்து தெரிவிக்கிறாங்க. மாதுளையில் உள்ள சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை வந்து கொண்டிருப்பதாக வந்து ஆராய்ச்சி ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய வந்து ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இது கல்லீரல்ல ஆரம்ப கட்ட வளர்ச்சியை மெதுவாக்க வந்து செய்வதா வந்து கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் வந்து பழங்கால ஆராய்ச்சி ஒன்றில் வந்து மாதுளை சாறு புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு வந்து பயனளிக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, மாதுளை வந்து சிறுநீரக உறுப்பை வந்து மேம்படுத்துது. இது வந்து சிறுநீரகத்தில் கற்கள் வந்து உருவாவதை தடுப்பதாகவும் சோதனை குழாய் மற்றும் மனித ஆய்வுகளை வந்து கண்டறியப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து அது மட்டும் கிடையாது மக்களே, மாதுளையில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் எனக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி வந்து குறைக்கிறது. ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைப்பதன் மூலம் மூளை செல்களுடைய ஆரோக்கியத்தை அதிகரிப்பதன் மூலம் இவர் வந்து பார்த்திங்கன்னா அல்சைமர் மற்றும் பர்கின்சன் நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறது. அதற்கு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் எனக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்குது அப்படின்னு வந்து ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குடலை வந்து யூரோலித்தன் ஏ மற்றும் சேர்மத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறதுனால மூளையில் உண்டாகக்கூடிய அலர்ஜியை வந்து இவை குறைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது குறித்தும் இன்னும் வந்து கூடுதல் ஆராய்ச்சி தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மாதுளை சாப்பிட்டா ஜீரண கோளாறுகள் தடுக்கலாமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து நிறைய பேர் கேட்கறது உண்டு. மாதுளை சாப்பிட்றது வந்து குடல் நுண்ணுயிரியின் ஆரோக்கியத்தை வந்து அதிகரிக்குது. ஸோ சோதனை குழாய் ஆராய்ச்சியில் வந்து ஒரு நம்பகமான ஆதாரத்தின்படி மாதுளை வந்து குடல் பாக்டீரியாக்களுடைய அளவை வந்து அதிகரிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீபயாட்டிக் எனக்கூடிய அந்த நன்மைகளை வந்து பாக்டீரியா வந்து தருது. ஸோ இவை வந்து குடலில் வந்து எரிபொருளாக செயல்பட்டு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை வந்து ஆதரிக்க செய்யுது. ஸோ நார் சத்து நிறைந்த இது வந்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வந்து செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதுளையில் உள்ள பாலிஃபினாலிக் கலவைகள் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டு பரிசோதிக்கப்பட்ட ஆய்வில் மாதுளை சாறு குடித்தது வந்து பார்த்திங்கன்னா மார்பு வலியின் அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைத்தது. இது வந்து இதய ஆரோக்கியத்தில் எப்போதும் ஒரு பாதுகாப்பு வந்து விளைவை வந்து உண்டு செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதுளையில் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. மாதுளையை வந்து
விதையோடு சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை வந்து பல அத்தியாவசிய வைட்டமின்களுடைய சிறந்த ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அப்படியே சாப்பிட்டு கொடுக்கலாம். சாராக கொடுக்கும்போது சர்க்கரை சேர்க்காமல் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உயர் ரத்த அழுத்த பிரச்சனை சிகிச்சைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் எல்லாம் கூட வந்து மாதுளையுடன் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மருத்துவர்களுடைய அறிவுரைப்படி நம்ம எடுத்துக்கிறதும் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வாமை வந்து உண்டு செய்யாது என்றாலும் தாவர ஒவ்வாமை இருப்பவர்கள் வந்து படைநோய் அல்லது மூச்சு திணறல் வந்து வருதா அப்படின்றத வந்து கண்டறிய வேண்டும். கல்லீரல்ல வந்து உயர் கொழுப்புக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ரத்தத்தை வந்து மெழுக்கும் மருந்துகள் எடுப்பவர்கள் மருத்துவர்களுடைய அறிவுரைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ பழங்கள் சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. நம்ம அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளோதான். அதனால ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழம், ஒரு மாதுளை பழம், ஒரு ஆப்பிள், இந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாம்பழம் சீசனாக இருந்தால் மாம்பழம் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, மாதுளை பழமை ஜூஸ் போட்டு குடிங்க. இந்த மாதிரி நம்ம குடிக்கிறதுனால நமக்கு நிறையவே வந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிறிதாக இருந்தாலும் மாதுளை மிகவும் வந்து ஆரோக்கியமான வந்து ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உணவுல வந்து அவற்றின் கசப்பான சாறு அல்லது ஒரு முறுமுறுப்பான விதைகளை சேர்ப்பது உங்களுடைய உடலை வந்து சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது, நோய் அபாயத்தை வந்து குறைக்கிறது மற்றும் எடை இழப்பு. மாதுளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. மாதுளையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தோசியன்கள், டானின்கள் மற்றும் புனிகலஜெனிக் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைஞ்சிருக்கு. இந்த கூறுகள் வந்து வீக்கத்தை குறைக்கவும் நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகளை வந்து தடுக்கவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆக்சிஜன் ஏற்றிகளாக வந்து அறியப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஒரு பிரகாசமான ஒரு சிவப்பு விதைகளில் வந்து சிலவற்றை அவங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நிறையவே வந்து பிரச்சனைகளுக்கு வந்து இது வந்து தீர்வளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வலிமையான மாதுளை வந்து அதன் சக்தி வாய்ந்த புனிகலஜெனிக்களுடன் வந்து ஒரு தனித்துவமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இது வந்து தருது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. மாதுளை பழத்தில் உள்ள சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு அந்த ஒரு சக்தியை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆரம்ப கால புற்றுநோயாக இருக்கட்டும், நிறையவே வந்து ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருக்காங்க. சில மனித ஆய்வுகள் வந்து புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு எதிரான ஒரு சாத்தியமான நன்மைகளை வந்து சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு சில பழங்களை, காய்கறிகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதயம் மற்றும் இதயம் சார்ந்த இரத்த நாளங்கள் ஆகியவற்றை சேதத்திலிருந்து பாதுகாக்குது. இது வந்து இருதய நோய்க்கும் வந்து வழிவகுக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மக்களே மாதுளையை தொடர்ந்து எடுத்துக்க பாருங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.